ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் ரயில்வே ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியனில் 2008 9/8/2018 கேட்ட தேர்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் டிஷ்யூ? திசு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல். செல் அப்படிங்கிறது தமிழ்லையும் செல் தான். ஓகேவா? செல் ஒரு குரூப் ஆஃப் செல் சேர்ந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனில் அது ஈடுபட்டுச்சுன்னா அந்த குரூப் ஆஃப் செல்லை தான் நம்ம வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆரிஜின், அது இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் மூணுமே வந்து ஒரே மாதிரி இருந்தால் அந்த குரூப் ஆஃப் செல்லை நம்ம வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், எபித்திலியல் டிஷ்யூ. இது என்னென்னா தோல் பரப்பு. நம்ம வந்து தோலை உருவாக்குறது இந்த செல்லு தான், இந்த டிஷ்யூ தான். ஓகேவா? குரூப் ஆஃப் செல்லு, இதோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம தோலை உருவாக்குறது. ஓகேவா? அதேமாதிரி நர்வ்ஸ் டிஷ்யூ, இது எதனால் உருவாகுது? நரம்பு செல்கள் சேர்ந்து உருவாக்குறது தான் என்னென்னா நரம்பு டிஷ்யூ. அப்போ பாருங்கள், இதோட குரூப் ஆஃப் செல் ஒரே மாதிரியான நரம்பு செல். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷன் என்ன? நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் தான். நரம்பு மண்டலத்தை அது ஃபங்க்ஷன், நரம்பு அந்த சிக்னல்ஸை சென்ட் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். அப்போது இது எல்லா செல்களோட ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி. இப்படி குரூப் ஆஃப் செல் சேர்ந்து உருவாகிறது. அதோட ஆரிஜின் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான செல் ஃபுல்லாகவே நர்வ்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நியூரான் அப்படிங்கக்கூடிய செல். நெஃப்ரான் கிடையாது, நியூரான் அப்படிங்கக்கூடிய செல். அப்போது அந்த நியூரான் அப்படிங்கக்கூடிய செல் எல்லாமே ஒரே மாதிரியான செல். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதேமாதிரி மசில் டிஷ்யூ, இது வந்து மசில் டிஷ்யூவும் ஒரே மாதிரியான செல்கள் சேர்ந்து உருவாகினது. ஆனால் இதோட ஃபங்க்ஷன் வந்து மசில் ரிலேட்டடான இருக்கக்கூடியது. இதோட ஃபங்க்ஷன் வந்து நர்வ் டிஷ்யூ வந்து நரம்பு மண்டலம் ரிலேட்டடானதான் இதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இப்படி இருக்கக்கூடிய அதோட ஆரிஜின் ஒரே மாதிரி இருக்கும், அதோட ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி குரூப் ஆஃப் செல் சேர்ந்து உருவாகிறது தான் என்னென்னா டிஷ்யூ, இல்லைனா திசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பிளட்லாம் இந்த இதில் வந்துடும், கனெக்டிவ் டிஷ்யூவில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு இயர்லி இந்தியன் ஃபிலோசஃபர் எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் பேசிக் எலமெண்ட். நமக்கு தெரியும், நம்ம என்ன சொல்லுவோம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அப்போது எத்தனை பேசிக் எலமெண்ட்? 1 2 3 4 5. அப்போது நம்ம இந்தியன் ஃபிலாசபி படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எந்த 5 வகையான எலமெண்ட்டால் ஆனது, பேசிக் எலமெண்ட்டால் ஆனது அப்படின்னா இந்த தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இவ்வளோ தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியன் ஃபிலாசபர் படி இந்த 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியன் ஃபிலாசபர்ஸ் இவ்வளோ 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பேசிக்கான கொஸ்டின் பாருங்கள். Next question, a current I flows through a resistor. A source maintain a potential difference of V across the resistor. The energy supplied by the source in time t is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கரண்டோட அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து I. அதுக்கப்புறம் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. இதுக்கு தமிழில் வந்து மின்னழுத்த வேறுபாடு. இன்னொன்று வந்து வோல்டேஜ். இதை வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், V. எனர்ஜி சப்ளைடு, எவ்வளவு நேரம் அந்த கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா டைம் வந்து T. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி சப்ளைடு, எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்ணியிருப்பாங்க இவ்வளோ டைமு ஒரு ரெசிஸ்டர் வழியாக, ஒரு மின் தடை வழியாக. ஐங்கிற கரண்ட்டு, அதோட வோல்டேஜ் வந்து V இருக்குது, T டைம் வந்து அதை சப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வோல்டேஜ் இன்டு கரண்ட் தான் என்னென்னா பவர். இந்த பவர் கூட நம்ம வந்து டைமை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப 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 முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பவர்னா
வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவர் கிடச்சிரும். அந்த பவர் கூட பவர் இன்டு டைம் தான் என்னென்னா எனர்ஜி. அப்போது பவருக்கு என்ன பி இன்டு ஐ இன்டு டி போட்டால் நமக்கு வந்து எனர்ஜி கிடச்சிரும். இந்த 3 ஃபார்முலா இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா இப்போது எனர்ஜி ஈக்குவல் டு என்ன வோல்டேஜ் இன்டு கரண்ட்டு. இந்த கரண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? சார்ஜ் டிவைடட் பை டைம் அப்படின்னு எழுதலாம். மின்னோட்டத்தை சார்ஜ் டிவைடட் பை மின்னூட்டம் டிவைடட் பை நேரம் அப்படின்னு எழுதலாம் இன்டு டைம். இந்த டைமும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா வி இன்டு கியூ. இந்த 3ஐயும் எழுதி வச்சுக்கோங்க. இதை இவ்வளோத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ். இது 2 வோல்டேஜும் சார்ஜும் கொடுத்தாலும் உங்களுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்க தெரியணும். இல்லைனா எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு டைம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் இது பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வோல்டேஜ் இன்டு கரண்ட் தான் என்னென்னா பவர். ஓகேவா? இன்னொன்று எனர்ஜி கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா பவர் இன்டு டைம். பேசிக் இதுதான். எனர்ஜி அப்படின்னாலே பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் பவர் இன்டு டைமை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எனர்ஜி கிடச்சிரும். அந்த பவருக்கு ஃபார்முலா பி இன்டு ஐ. அப்போ இங்கே எனர்ஜி என்ன பி இன்டு ஐ இன்டு டி. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். எனர்ஜி அப்படின்னா தமிழில் ஆற்றல், பவர் அப்படின்னா தமிழில் திறன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஆல்கஹால் இஸ் 78 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஸ்கேல்? ஒரு ஆல்கஹால் இருக்குது, அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 78 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கெல்வின் ஸ்கேலில் இந்த வேல்யூவை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273 அப்படிங்கக்கூடியதான் இந்த ஃபார்முலா. இது எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடி நடத்தின இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் இதுக்கு முன்னாடி வந்த இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போது டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273. இதில் நமக்கு டிகிரி செல்சியஸ் கொடுத்துறாங்க 78, கே மைனஸ் 273. அப்போ கெல்வின் ஸ்கேலில் இது என்ன வரும் அப்படின்னா 273 ப்ளஸ் 78 என்ன வரும்? 1 5 2 3 351 கெல்வின். ஓகேவா? கெல்வினுக்கு டிகிரி வராது. அப்போ 351 கெல்வின். 78 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 351 கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எ ரெசிஸ்டர் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் டபுள்டு தென் த கரண்ட் கெட் ஹாஃப்டு. திஸ் இஸ் பிகாஸ் ரெசிஸ்டரை வந்து டபுள் பண்ணுறாங்க. இப்போ ரெசிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர் மின் தடை வந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டபுள் ஆக்கிட்டாங்க. இது டபுள் அப்படின்னா இன்டு 2 ஆக்கிட்டாங்க. அப்போ 4 ஆகிடுச்சு. இப்போது கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்ததுலேருந்து ஆஃப் ஆகிருக்கு. அப்போ இது எந்த ஃபார்முலாவில் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா V is equal to IR அப்படிங்கக்கூடியது. கரண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இப்போது நம்ம வந்து சும்மா வோல்டேஜை வந்து ஒரு 8 அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? வோல்டேஜை ஃபஸ்ட்டு இது கண்டிஷனில் 8 அப்படின்னு கொடுப்போம். 8 டிவைடட் பை இந்த இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் வந்து 2 அப்படின்னு இருக்குது. இப்போது கரண்ட் என்ன வரும்? 4 வரும். இதை டிவைட் பண்ணால் 4 வரும். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கண்டிஷனில் R1 R2 ரெசிஸ்டர் வந்து டபுள் பண்ணிட்டோம். வோல்டேஜ் வந்து சேம். 8 டிவைடட் பை 4 என்ன வருது? 2 வருது. அப்போது பாருங்கள், இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகுதா? ரெசிஸ்டரை டபுள் பண்ணும்போது ரெசிஸ்டரை 2லேருந்து 4 ஆக்கும்போது கரண்ட் என்ன ஆகுது? ஆஃப் ஆகுது. 4லேருந்து பாதி ஆகுது, 2 ஆகுது. அப்போது இதில் எந்த ஃபார்முலா கரெக்ட் அப்படின்னா இதுதான் கரெக்ட். I is equal to V by R. ஓகேவா? இது பேசிக் ஃபார்முலா. V is equal to IR அப்படிங்கக்கூடிய ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் இதை போட்டுடலாம். ஒரு வேளை அப்படி தெரியலாம், இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு வேல்யூவை போட்டு இந்த ஒரு ஃபார்முலான்னு போட்டு பாருங்கள். எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி ரெசிப்டார்ஸ் ஃபார் டிடெக்டிங் டேஸ்ட் கால்டு? நம்ம சுவையை உணரக்கூடிய ரெசிப்டார் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரெசிப்டார்னா அது ஏற்பி. ஓகேவா? சுவையை உணரக்கூடிய அந்த ஏற்பி, சுவை ஏற்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா அதோட பேர் கஸ்டேட்டரி ரெசிப்டார். ஓலோஃபேக்டரி ரெசிப்டார் அப்படின்னா ஸ்மெல்லை உணரக்கூடியதான் என்னன்னா ஓலோஃபேக்டரி ரெசிப்டார். கஸ்டேட்டரி ரெசிப்டார் அப்படிங்கிறது நம்ம நாக்கில் சின்ன சின்னதாக இருக்கும், அரும்பரும்பாக இருக்கும். அது நமக்கு சுவையை அது இருந்தால் தான் நம்ம வந்து சுவையாக உணர முடியும். நெக்ஸ்ட்டு வந்து த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல்
கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் G, வாஸ் டிட்டர்மைன்டு பை இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப 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 முக்கியம். G ஈக்குவல் டு என்னன்னா 6.67 இன்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். இதில் யூனிவர்சல் கிராவிடேஷனோட அந்த வேல்யூ 6.67 இன்டு 10⁻⁻11 இது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். அதே மாதிரி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட இந்த யூனிட் இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது, மறந்துடவே நீங்கள் கூடாது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹென்ரி கேவெண்டிஷ். ஓகேவா, ஹென்ரி கேவெண்டிஷ், இதுவும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த யூனிவர்ஸோட இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசை, பிரபஞ்சம் எப்போவுமே ஒரு பொருளுமே இன்னொன்று ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் நம்மளோட கோள்களெல்லாம் அதை பார்த்து ஈர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுதான் எர்த் அப்படிங்கும்போது, எர்த் அப்படின்னா எர்த்தை வந்து சூரியன் ஈர்க்குது. அதே மாதிரி சூரியனையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கும். ரெண்டுக்கும் இடையில அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கிடையுமே இப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈர்ப்பு விசை அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா G into m1 into m2 divided by d ஸ்கொயர். இப்போது இதில் சூரியனும் எர்த்தும் ஒன்று ஈர்த்துட்டு இருக்கு அப்படின்னா இதோட ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதோட எவ்வளோ ஃபோர்ஸில் அது ஈர்த்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 6.67 into 10⁻⁻11 இன்டு m1 என்ன, m1னா இந்த சூரியனோட மாஸ் ms அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் எர்த்தோட மாஸ் என்னென்னு தெரியல எனக்கு கரெக்டாக, ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும்போது சூரியனோட மாஸ் எர்த்தோட மாஸ்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அது வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சூரியனோட மாஸ் இந்த எர்த்தோட மாஸ் டிவைடட் பை ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், சூரியனுக்கும் எர்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூரியனுக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசை என்னன்னு கிடைச்சிரும். இப்போது நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலேயுமே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 65 kg இருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 63 kg இருக்கீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கோம்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையிலுமே ஈர்ப்பு விசை இருக்கும். அதையும் வேணால் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா G இன்டு அந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டு நம்மளோட வெயிட் 65 இன்டு 63 டிவைடட் பை நமக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இப்போ 1 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படின்னா 2. ஆனால் இந்த விசை வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஜியோட வேல்யூ வந்து 6.67 இன்டு 10⁻⁻11 -11 அப்படின்னு இருக்கு. -11 கூட 65யும் 63யும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூவே இருக்காது. அந்த ஈர்ப்பு விசை வந்து ஒரு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஈர்ப்பு விசையை வந்து உணர முடியலை. நம்ம வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இடையில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை, இப்போ சூரியன் மாதிரியோ எர்த்த மாதிரியே இருக்கிறோம்னா அந்த ஈர்ப்பு விசையை நம்மளால் உணர முடியும். ஓகேவா? அப்போது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா புவியோட இந்த யூனிவர்ஸோட, புவியோட கிடையாது, இந்த யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மாறிலி. கான்ஸ்டன்ட் நம்ம தமிழில் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ தான் என்னென்னா G. அதுதான் G. அதோட வேல்யூ வந்து 6.67 இன்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேவா? இந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை கிலோகிராம் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ G தான் நமக்கு G தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ G இஸ் ஈக்குவல் டு என்ன, F இன்டு இந்த D ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மேலே போயிடும், டிவைடட் பை இந்த கிலோகிராம் ஸ்கொயர் m1 இன்டு m2 கிலோகிராம் ஸ்கொயர், m1 m2 மாஸ் 1 இன்டு மாஸ் 2. அப்போ இது என்ன வரும், ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், மாஸ் m1 இன்டு m2 வந்து கிலோகிராம் ஸ்கொயர், கிலோகிராம் இன்டு கிலோகிராம் ஸ்கொயர். அப்படி தான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் இமேஜ் formed by concave mirror when the object is placed between pole and focus. ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது, இதுதான் கான்கேவ் மிரர். இப்படி தான் இருக்கும். இந்த எதிரொலி பார்க்கக்கூடிய பகுதி வந்து
குழிந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு சென்டரில் ஒரு கோடு போகும், ஒரு இமேஜினரி லைன். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை அச்சு இல்லைன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த மிரரோட சென்டர் வழியாக போகும். அந்த சென்டர் பேர் வந்து நம்ம போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இந்த மிரரை நம்ம வந்து இதை ஒரு ஃபுல் சர்க்கிளாக போட்டோம்னா இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதை தான் நம்ம வந்து சி அப்படின்னு சொல்லுவோம். வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் கரெக்டாக சென்டரில் இருக்கக்கூடியது என்னென்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் இது வந்து இந்த சிக்கும் பிக்கும் இடைப்பட்ட அந்த போலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 10 சென்டிமீட்டர்னா இதுக்கு இந்த எஃப் எவ்வளோ இதில் இருக்கும்னா 5 சென்டிமீட்டரில் இருக்கும். எக்ஸாக்டாக பாதியில் இருக்கும். அதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து இந்த ஒளி வந்து இப்படி போகிற ஒளி எல்லாமே கரெக்டாக இந்த போலில் இந்த இடத்துல இந்த ஃபோக்கஸில் தான் மீட் ஆகும். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. The position of the image formed between concave mirror when the object is placed between P and F. Find the position of the image. Pக்கும் Fக்கும் இடையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். Pக்கும் Fக்கும் இடையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது இமேஜ் எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிலிருந்து பட்டு ஒளி எதிரொலிக்கிறது இப்படி போயிடும், இங்கேருந்து போகிறது இப்படி போயிடும். இது எங்கேயுமே மீட்டே ஆகாது. இந்த ஒரு இடத்துல மிரரில் ஒரு ஒளி பட்டு எதிரொலிக்கிறது எங்கே மீட் ஆகுதோ அங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த கேஸில் எங்கேயுமே மீட் ஆகாது, இப்படியே போயிடும். ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், எப்படி தோணும் அப்படின்னா இப்படி இந்த மிரருக்கு பின்னாடி இது மீட் ஆகுற மாதிரி நமக்கு தோணும். அப்போது இதை தான் நம்ம வந்து மாய பிம்பம், ஓகேவா, விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது, அது எங்கேயுமே மீட் ஆகலை. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து இந்த கண்ணாடிக்கு பின்னாடி அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுற மாதிரி நமக்கு தோணும். அதனால் இதை வந்து மாயபிம்பம் இல்லைன்னா மாயபிம்பம் இல்லைன்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டாக மீட் ஆகி இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கேருந்து ஒளி போகுது, இப்படி போகுது, இந்த இடத்துல இப்படி பட்டு மீட் ஆகிற இடத்துல ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து ரியல் இமேஜ் இல்லைன்னா மெய் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸில் எங்கன்னா நமக்கு மீட்டே ஆகாது, ஆனால் நம்ம கண்ணுக்கு எங்கேயோ கண்ணாடிக்கு பின்னாடி மீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு கண்ணாடிக்கு பின்னாடி இமேஜ் தெரியும். ஓகேவா? அதனால இந்த விர்ச்சுவல் இமேஜ் மாயபிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில் இருக்குது. இமேஜ் நமக்கு இந்த இடத்துல மிரருக்கு பின்னாடி கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? போலுக்கும் ஆடிமயத்திற்கும் ஃபோக்கஸ் குவியத்துக்கும் இடையில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும்னா பிஹைண்ட் த மிரர், கண்ணாடிக்கு பின்னால் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். இதில் ஒரு இடத்துலையும் பொசிஷனில் இமேஜ் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எங்கே அந்த இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கோர்ஸில் பார்ப்போம், இல்லைனா தனியாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்ப்போம். இதில் நான் ஃபுல்லாக நடத்தினேன் அப்படின்னா ஒரு பெரிய வீடியோ ஆயிரும் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஐடென்டிஃபை எ டைப் ஆஃப் asexual reproduction which involves reproduction through the part of plant such as root, stem, leaves. இப்போது நமக்கு அந்த பூவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய மகரந்தமும் சூலகமும் அதிலிருந்து ஒரு காய் உருவாகி அங்கிருந்து ஒரு பிளான்ட் உருவாகுது அப்படின்னா அதை நாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பூவோட இது மெயில் பார்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். மகரந்தம். இதில் ஃபீமேல் பார்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். சூலகம். இது தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து மெயில் பார்ட்டுக்கு ஸ்டெம்ஸ் அப்படின்னு பேர். சூலகத்துக்கு கரெக்டான எனக்கு வேர்டு தெரியல. ஓகேவா? அப்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு காய் உருவாகி அங்கேருந்து ஒரு தாவரம், அது காய் கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு தாவரம் உருவாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆக்செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இந்த இந்த ஆண் பார்ட்டு மேலும் ஃபீமேல் பார்ட்டு இந்த சூலகமும் இணையாமலே ஒரு அதோட தண்டுலேருந்து புது தாவரம் முளைக்கிறது, அதோட இலையிலேருந்து புது தாவரங்கள் முளைக்கிறது, இல்லைனா வந்து அதோட வேர்லேருந்து புது தாவரம் முளைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆக்செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இதில் இந்த தண்டுலேருந்து வேர்லேருந்து இலையிலேருந்துலாம் இப்படி தாவரங்கள் முளைக்கிறத நம்ம எந்த ஆக்செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் அது எந்த வகையை சார்ந்ததுன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வகையை சேர்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ப்ராசஸ் ஆஃப் டேஷ் த அயான் இஸ் ப்ரொடக்டட் பை அ கோட்டிங் ஆஃப் சிங்க். இரும்பு மேலே துத்தநாகத்தை வந்து நம்ம கோட் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடித்து நம்ம வந்து இரும்பு துரும்பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா நாகமுலாம் பூசுதல் இல்லைனா கேல்வெனிசேஷன் அப்படிங்கிறது தான் அதோட பேர். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, டோட்டல் இன் a person holding a pen in his left hand sees his reflection in the mirror holding the pen in his right hand. This is due to which of the following phenomena? இப்போது நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும் கண்ணாடியில். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லேட்ரல் இன்வர்ஷன். இதுக்கு தமிழில் வந்து இடவல மாற்றம் தான் இதுக்கு காரணம், லேட்ரல் இன்வர்ஷன். இதெல்லாம் நீங்கள் வந்து இது லைட் அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் வந்து கிளியராக பார்ப்பீங்க. லேட்ரல் இன்வர்ஷன்னா என்ன, ரீஃப்ராக்ஷன் ஒளி விலகல்னா என்ன, முழு வகை எதிரொலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஃபிசிக்ஸில் லைட்டுங்கிற யூனிட்டில் இருக்கும், நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஓகேவா? அப்போது நம்ம கை வந்து இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முன்னாடி நம்ம ஒரு கண்ணாடியை வச்சு அதில் பார்க்கும்போது நம்மளோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாதிரிலாம் தெரியறதுக்கு காரணம் என்னென்னா இடவல மாற்றம் இல்லைன்னா லேட்ரல் இன்வர்ஷன் தான் அதுக்கு காரணம். இவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைனா வந்து நீங்கள் ஐஃபோன் இல்லைனா லேப்டாப்பில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதோட வெப்சைட் லிங்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப் ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய டெலகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.